அனிதா சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சந்தோஷங்களை அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டை குறித்து இன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் குறித்து பேச சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் என் மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாடல், ஃபாதர் பெக்மான்சனுடைய பாடல், அத்திமரம் துளிர் விடாமல். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதுல ஒரு அருமையான வரும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதாவது எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்னைக்கு சூழ்நிலைகள்ன்ற ஒரு தலைப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சூழ்நிலைகள், பல சூழ்நிலை வாழ்க்கையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், பல சூழ்நிலைகள்ல நம்ம மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதையை கடந்து போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், பெற்றோர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், தாய்மார்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆண்களுக்கு சகோதரர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நோய் பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனைகள், குடும்ப உறவுகளான பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இதயத்துல ஒரு எண்ணம் அடிக்கடி நம்மளுக்கு தோணும், நம்ம ஏன் இந்த கஷ்டப்படுறோம்? ஆண்டவரே, உண்மையான ஆண்டவரை தானே நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உண்மையான தேவனை தானே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், அவர் வார்த்தையின்படி தானே நம்ம ஏன் நம்மளோட வாழ்க்கையில மட்டும் நான் ஏன் இந்த சூழ்நிலையை கடந்து போறதுக்கு கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார்? முதல் கேள்வி அவர் தான் கேட்போம். ஏன் இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு கர்த்தர் என்னை அனுமதிக்கிறார்? இந்த கேள்வி இதயத்துல பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நம்மளுக்கு தோணும், இந்த சூழ்நிலைகள் ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம. ஆனா நீங்க வேதத்தை எடுத்து இதை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுது பல இடங்கள்ல நீங்க இந்த வேதாகமத்தில் கர்த்தரால் எந்தெந்த மனிதர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாம் நீங்க பாருங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க குறிப்பா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு கடினமான பாதையை கடந்து போய் தான் அவர்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டார்கள். அவருடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்பட்டது அந்த கடினமான பாதையை கடந்து. அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்க வேண்டும். ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்டோட ப்ராசஸே அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஒவ்வொரு காலகட்டம். அப்ப இந்த கடினமான பாதையை வழியாக கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நீங்க உங்க இருதயத்துல வேதத்துல சொல்லப்பட்ட மற்ற வேத மனிதர்கள், பல மனிதர்கள் இந்த சூழ்நிலை போராட்டங்களை கடந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், முதல்ல அவர்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் என்ன, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் வாக்குத்தத்தம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு இந்த வகையில ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களுக்கு உங்க தலைமையில ஆண்டவரோட ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறு மட்டும் என்னோட வாழ்க்கையில போராட்டமான சூழ்நிலைகளை ஏன் அனுமதிக்கிறார் ஆண்டவர், எப்படி வருது இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவ மனிதர்கள் நிறைய பேர், ஒரு 3 பேரை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒருத்தருக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க யாராச்சும். ஒருத்தருக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யார்? ஈசாக்கு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாருங்க? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஈசாக்குக்கு கொடுக்கக்கூடிய, அபிமெலேக்கு தேசத்துக்கு போனவனே ஈசாக்குக்கு கொடுக்கக்கூடிய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. இந்த தேசத்திலே நீ குடியிருந்து நீ வாசம் பண்ணு, உன்னோடு நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாமா பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம்னா ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில நிறைவேறிச்சா? நீங்க அடுத்தது அதுதான் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க அது நிறைவேறும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். என்றைக்கு நம்மளை
ஆசீர்வாதம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோமோ, என்று ஆசீர்வாதம் நம்மளுக்கு கை கெட்டும் தூரத்தில் இருக்கிறதோ, அன்றைய தினத்திலிருந்து இந்த போராட்டத்தை உணர ஆரம்பிப்பீர்கள் உங்க வாழ்க்கையில. நீங்க அந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே எனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்திற்காகவும் எனக்கு கிடைக்க போகிற உங்களோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற அந்த காலம் என்னை நெருங்குகிற காலத்தினாலும் இந்த கடினமான பாதைகளை நான் கடந்து போகிறேன் என்று சொல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்குக்கு அப்படிதான் கொடுத்தாரு வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம். பாத்தீங்கன்னா, இந்த தேசத்தை நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னுடைய சந்ததிகளை நான் பெரிய தேசம் முழுவதும் உனக்கு நான் கொடுப்பேன், பயங்கரமான ஆசீர்வாதம். ஆனா அது என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 26வது அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும் படிங்க சிஸ்டர். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். கர்த்தருடைய சொன்ன வார்த்தை ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது, அந்த ஆசீர்வாதம் தங்குகிறது. ஆசீர்வாதத்தினால் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நீங்க கவனிக்கணும். கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது. ஆனா சாத்தான் சும்மா இருப்பானா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிறைவேறுது. ஆனா சாத்தான் வேலையும் செய்ய விட்டுதான் ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான உங்களை கனப்படுத்துவார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக படிவு இருந்த பெலிஸ்தர் மேல் பொறாமை கொண்டு. படிங்க சிஸ்டர். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் 16 வரைக்கும் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு நல்லா கேட்டுக்கோ, இந்த வரி நல்லா நீங்க கவனிக்கணும். அபிமெலேக்கு எந்த ராஜா அவனை வாழ வைக்கிறதுக்காக இடம் கொடுத்தாரோ, எந்த தேசத்துல அவன் போய் தஞ்சம் அடைந்தானோ, எந்த தேசத்துல அவன் மிகப்பெரிய நோய்க பலத்தி அடைஞ்சானோ, அந்த நாட்டு ராஜா சொல்றாரு அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய். அப்ப தேவனோட ஆசீர்வாதம் வரும்போதும் நமக்கு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில வருது பாருங்க. இது நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் தேசத்துல இருந்த தேசத்துல அவனை வரவேற்ற அதே அபிமெலேக்கு ராஜா, தேவன் அவன் மேல் ஆசீர்வாதத்தை அனுப்பி அவன் சுதந்திரத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் போது அவன் மேல் பொறாமை கொண்டு, எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட பலத்தனாவான். இந்த மாதிரி அனுபவம் உங்க வாழ்க்கையில நேரடியா கண்டுபிடிக்க முடியாது தவிர, இந்த மாதிரி அனுபவம் ஆசீர்வாதங்கள் வரும்போது தடங்கள் வரும். பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் சுதந்திரத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் போது தடங்கள், இது மாதிரியான ஒரு ஆசீர்வாதம். அப்ப உடனே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஈசாக்குக்கு அது இந்த அண்ணன் தோணுச்சா இல்லையான்ற நம்மளுக்கு தெரியாது. தோணி இருந்தா அவர் கண்டிப்பா அவ்வளவு முயற்சிகள் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்க போற நேரத்துல என் கையை விட்டு போயிருது, ஏன் இந்த ஆசீர்வாதத்தை என்னால சுதந்திரத்துக் கொள்ள முடியல? அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் இருந்திருந்தாருன்னா இந்த ஆசீர்வாதம் என்னை சுதந்திரத்துக் கொள்ளாமல் இப்படி தடைப்பட்டு போகிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பொருட்களில் வர வேண்டிய ஆசீர்வாதம், வியாதியிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை, எனக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆசீர்வாதம் எல்லாமே தள்ளி போதே. அப்ப கர்த்தர் கூட இருக்கிறாரா? எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஒரு கர்த்தரையும் கூட இல்லாததுனாலதான் இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில தடைபட்டு போகுதோ? இந்த எண்ணங்கள் நம்மளுக்கு பொதுவா வருபா வராதுங்களா? வரும். ஆனா ஈசாக்குக்கு அப்ப என்ன சொல்றாரு? ஈசாக்குக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தரனை ஆசீர்வதி, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அபிமெலேக்கு ராஜாவால இல்ல, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாராலங்க? கர்த்தரால். அபிமெலேக்கு ராஜா இடம் தான் கொடுத்தான். ஏன்? அவன் விதைச்ச எதுவுமே அவங்க விதைச்சது எதுவுமே விருத்தி அடையல, என்னது மட்டும் விருத்தி அடையுதுன்னா, அப்ப அது ஈசாக்குக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுற, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து போய் கோரார் பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஒரு 4 வசனம் மட்டும் படிச்சிடலாம். 17லிருந்து 22 வரைக்கும் மட்டும் படிங்க. 17 to 22. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கோரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தன்னுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். மூணாவது துறவை வெட்டுறாங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகியாக்கு சித்னா என்று பெயரிட்டான். அடுத்த வசனம் படிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான்.
ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்கும்போது, ஆண்டோட ஆசீர்வாதம் வரும்போது நம்மளுக்கு அது கூட இந்த மாதிரியான உலக பிரகாரமான பிரச்சனைகள் நம்மளுக்கு தோணும். அவனோட அப்பை துறவை வெட்டுறது, ஆனா துறவை வெட்டுறதை மட்டும் ஈசாக்கு நிறுத்தல. ஏன்னா இருதயத்துல ஒரு விசுவாசம் இருந்துச்சு, தேவன் இருக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இதுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்குதுங்க, இந்த அபிமெலேக்கு ராஜாவும் அந்த ஆளு கூட இருக்க குரூப் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸோ இவன் வந்து இடம் கரெக்டா கண்டுபிடிச்சு இவன் திறமையினால வெட்டி இவன் டெவலப் ஆயிட்டு இருக்கான், அதனாலதான் இவன் இவ்வளவு பெரிய ஆசி, இவனுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வருது, அந்த கிணறு எல்லாமே நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஆனா ஈசாக்குக்கு தெரியும், இது என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, இது என்னுடைய பலனினால் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது ஈசாக்குக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது, உங்களுக்கு எதிராக யார் பிரச்சனை செய்யறாங்களோ, உங்களுக்கு எதிராக யார் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ, உங்களுக்கு எதிராக யார் உங்களுக்கு குழி வெட்டுகிறார்களோ, உங்களை ஏமாற்றுகிறார்களோ, உங்களுக்கு துரோகம் செய்கிறார், அவர்களே உங்களிடத்தில் வந்து அறிக்கையிடுவார்கள். அவர்கள் வாயாலே தேவன் ஐக்கூட செய்வார். இல்ல, நீ உண்மையானவன், உன்னோடு இருக்கும் கர்த்தர் உண்மையானவர், அவரினால் தான் அதுதான் ஆண்டவருடைய வேலை. ஏன்னா இந்த வேலை நடந்தாதான் அபிமெலேக்கு ராஜா அவன் வாயிலேயே வந்து ஈசாக்கிட்ட சொல்லணும். அப்ப துரத்தி விட்டது இல்லாம போற இடத்துல எல்லாம் வெற்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை, தண்ணி இல்ல, ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வாதம் அவனோட கூட இருக்கு, அது அவன் விசுவாசிக்கிறான். ஆனா இதுல மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஈசாக்குடைய சாமர்த்தியம் பலனினால் தான் அந்த தண்ணி ஊறுது, அந்த கிணறு கிடைக்குது. அப்ப ஒரு கட்டத்துல பாக்குறாங்க, என்னடா இவன் எங்க வெட்டினாலுமே அந்த இடத்துல தண்ணி வருது, சோ இது இவன் அல்ல அப்படின்ட்டு இப்பதான் மரமண்ணைகளுக்கு உரைச்சிட்டு வராங்க அங்கிருந்து கிளம்பி. அதே அதிகாரம் 26, 27, 28 படிக்கும். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாயிருக்க அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும். ஏன் கேட்டா இவனை துரத்தியே விட்டது, இவன் துரத்தி விட்டது, ஈசாக்கை துரத்தி விட்டது, அதுதான் பயம் வந்துருச்சு. அப்பொழுது ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு, என்னடா இது, இவனோட சாமர்த்தியம் எங்க வெட்டினாலும் இவன் கரெக்டா இவன் அறிவின் ஞானத்தினால கண்டுபிடிச்சு இவன் வெட்டுறான். ஆனா நம்ம வெட்டி வராத தண்ணி இடத்துல கூட துருத்து போட்ட இதை கூட இவன் தோண்டுனானா அங்க தண்ணி வருது, ஓ இது இவனால் ஆனதல்ல. இப்பதான் அந்த மரமண்டலுக்கு உரைக்குது. அவங்க நேரா வந்து ஈசாக்கிட்ட வராங்க, வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், இந்த வசனம் தான் நீங்க கவனிக்கணும், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், கண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒருவேளை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக பயங்கரமான மலை போன்ற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில சமாதானம் என்றால் பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள், இழப்புகளினால் பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பிரச்சனைகளோடு இங்க வந்து அமர்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை உங்க இருதயத்தில் ஒரு சந்தேகம் இருக்கலாம், நான் உண்மையாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருந்தார் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எனக்காக யுத்தம் செய்வாரே, ஏன் என் வாழ்க்கை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்க இருதயத்தில் சாத்தான் விதைச்சிருந்தானா, இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. எந்த சாத்தான் உங்களுக்கு எதிராக பேசுறானோ அதே சாத்தான் உங்களிடம் வந்து அவன் வாயினால் உரைப்பான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் சொன்னா. அப்ப அந்த எந்த அபிமெலேக்கு இவரை துரத்தி விட்டாரோ அப்ப சொல்றா, நிச்சயமாக இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம், நீ போய் நல்ல இடத்த பார்த்து தேடி உன் ஞானத்தினால் வெட்டிட்டு இருக்கேன்னு தான், இல்ல, எந்த இடத்த வெட்டினாலும் தண்ணி வருதுன்னா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்படும். என்ன சொன்னா, இனி எங்களால் உனக்கு பாதிப்பு வராது, உன்னால வேற எதுவும் எங்களுக்கு பாதிப்பு வந்தது, அது அளவுக்கு ஒரு ஆணை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மக்களால் பாதிக்கப்பட்டு துரத்தப்பட்டானோ அதே ஜனங்கள் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு உங்களோட சரண்டர் ஆவார். ஏன்னா போராட்ட நேரத்தில் நீங்க அந்த எண்ணத்தை சாத்தா உங்க கையில கொடுத்தானா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னா உன்னை அலோவ் பண்ணுவாரா, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால தான் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரச்சனையிலிருந்து பிரச்சனையை கொடுத்த தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு விடுதலை பண்ணவும் தெரியும். என்னை ஒரு நாளும் என் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். நீங்க இந்த அறிக்கையிடக்கூடிய இருதயத்தை இந்த போராட்ட காலங்களில் உங்க இருதயத்தில் ஏற்படுத்திக்கணும். இரண்டாவது உதாரணம், ஒரு 3 பேர் தான் சொல்லி சீக்கிரமாக கடந்து போகிறேன். இரண்டாவது ஆதியாகமம் 39வது அதிகாரம்
1-4 வசனங்கள் யோசேப்பை பத்தி பார்க்க போறோம். எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் படிங்க. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவன் என்னைக்கு அவன் சொப்பனத்துல ஆசீர்வதிச்சு கொடுத்தாரோ, சொப்பனத்துல என்னைக்கு தேவனால் யோசேப்பு வாக்குத்தத்தம் பெற்றானோ அன்னையிலிருந்தே அவனுக்கு பிரச்சனை. உண்மையா இல்லைங்களா? நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன். நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க நல்லா யோசிங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்த போகிறார். அப்படி மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு எதிராக நான் நடத்தப்படும் போது, வழி நடத்தப்படும் போது எனக்கு இந்த பிரச்சனையை சாத்தான் கொடுக்கிறது சகஜம். இந்த பிரச்சனையை ஏன் கொடுப்பான்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளாம சோர்வடைய செய்து நீங்கள் திரும்பி போக, நீங்கள் தேவனோட விசுவாசத்திலிருந்து வலுவி போக பண்ணக்கூடிய தந்திரம் தான் அது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க அதுல விடாப்பிடியா நின்று இல்ல தேவன் இந்த ஆசிரியர். அப்ப அதே மாதிரிதான் யோசேப்புக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. சொந்த சகோதரர்களை பதைக்கப்படுறாங்க, அங்க தூக்கி பாறைக்குள்ள போடுறாங்க. எதுக்கடா சும்மா சாவணும்ட்டு அங்கிருந்து இஸ்மவேல் எடுத்து வைக்கிறாங்க. இஸ்மவேல் அங்க இருந்து கொண்டு எகிப்து கொண்டு வந்து போத்திபாட்டை விற்கிறாரு. போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போறாரு. இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில என்னைக்கு அவர் வாக்குத்தத்தம் பெற்றாரோ கனவுல சொப்பனத்துல இருந்து அன்னையில இருந்து அவருக்கு பிரச்சனை. அந்த 1-4 மட்டும் படிச்சிருக்கலாம். 39 1-4. யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்ல, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான்ல, யோசேப்புக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்காது? ஏண்டா ஒருத்தனுக்கு ஒரு அடி உழுகலாம், எனக்கு எனக்கு என்னைக்கு கனவு கனவு வந்ததுல இருந்து அடி உழுந்துகிட்டே இருக்கு. சொந்த சகோதரர்கள் அடிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க, விற்கிறாங்க, அங்கிருந்து அடிமையாக்கப்படுறாங்க. கையிட்டு ஒரு ஒழுங்கா வீட்டுல அப்பா வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்த பையனை என்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ கொடுத்த நெக்ஸ்ட் டேல இருந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு சாத்தான். இது நல்ல நீங்க வாழ்க்கையில் கவனிக்கணும். உங்க போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களோட இருதயத்தில் ஆவியின் கண்களோடு அந்த போராட்டத்தை பார்க்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. யோசேப்புக்கு கண்டிப்பா அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு வெளிவா எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் தேவனை பற்றி மட்டும் விலகவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப நம்ம கேட்டோம், நான் கேட்கிறேன் உங்களோட கேள்வி, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார்ல, இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டம்? நீங்க யாராச்சும் பதில் சொன்னாதான் நான் அடுத்தது போவேன் கடந்து. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஃபர்ஸ்ட் வசனமே, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானோட வீட்டில இருந்தான். அடுத்த வசனமா, அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படும் என்று கண்டு அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். அந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு விடுறார் யோசேப். அந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு அவரை கொஞ்சம் அலோவ் பண்றாரு. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கும்போது ஏன் இவ்வளவு காரிய பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? இதுல நீங்க புறக்கண்களோடு நீங்க பாத்தீங்கன்னா, மாமிச கண்களோடு யோசேப்பை பார்த்திருந்தால் கண்டிப்பா மனசு அவர் விட்டுருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரணமான போராட்டம், நம்மள அந்த போராட்டத்துல கடந்தே வர முடியும். அடிமையா செயினை போட்டு பாலைவனத்துல இழுத்துட்டு போயிருப்பாங்க. சொந்த சகோதரரை அடிச்சு தூக்கி ரத்த காயத்தோடு இது உள்ள தூக்கி போடுறாங்க. எல்லா தகப்பனை பிரிஞ்சு வரான், நாடு கடத்தப்படுறான், அங்க வந்து அடிமையா வைக்கப்படுறான். அங்க அடிமையா வைக்கப்பட்டு அங்க ஏதாச்சும் ஒழுங்கா இருக்கலாமே இருக்கானா? ஆனா அவன் ஆவியின் கண்களோடு அதை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஆவியின் கண்கள் அவனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பதான் அந்த வீட்டு எஜமானி, அந்த போத்திபாவோட மனைவி, ஒரு தவறான உறவுக்கு யோசேப்பை அழைக்கிறாள். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு உண்மையாகவே அந்த நேரத்தில் அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு ஒரு மனவேதனை வலியோடு இருந்தவன் கண்டிப்பாக அதுக்கு உடன்பட்டு இருக்கலாம். ஏன் உடன்பட்டு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அது உடன்பட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் அந்த போத்திபார் மனைவி அந்த நாட்டையோடைய அரசி மாதிரி தானே இருப்பான். அந்த குடும்பத்துக்கும் அந்த ஒரு அவளால நிறைய ஆதாயம் அவர் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையா இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட அந்த நேரத்தில் அவ்வளவு பிரஷர்லயும் ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கிறவன் அது உடன்பட்டு. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நீங்க நல்லா நீங்க கவனிக்கணும். அதாவது இந்த காரியம் முழுவதும் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காரு, அவருக்கும் என்னுடைய தேவனுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்வேன்? ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை சித்திரவதையை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் ஈவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாத்தான் கொடுக்குறான் அவனுக்கு, எப்படியாச்சும் இந்த இடத்துல உன்னை மடக்கிடலாம். ஏன்னா இத்தனை அடி அடிச்சாச்சு, சொந்த சகோதரரை அடிச்சு கிழிக்கப்பட்டாச்சு, இஸ்மவேலர் தெருவா இழுத்துட்டு வந்து வேதனைப்பட்டாச்சு. அது மட்டும் இல்ல,
அவனை அடிமையாக்கியாச்சு, இனிமேல் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இவன் பாவம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்துருவான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடு ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை சாத்தானே உருவாக்கி கொடுக்குறான். யோசேப்பை தேடி போல சாத்தான் உருவாக்கி கொடுக்குறான். அந்த இடத்துல கூட யோசேப்பு ஆவியின் கண்களோடு பார்க்கிறாரு, நான் என் தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி, நீ உன்னட. அதனால அவருக்கு நல்லது நடந்துச்சா? அப்பையும் அவன் வீண் பழி சுமத்தப்பட்டு ஜெயில தூக்கி போடுறாங்க. அப்ப இந்த ப்ராசஸ் நீங்க டோட்டலாவே நீங்க இதை எடுத்து நீங்க பார்க்கும்போது என்னடா வாழ்க்கையில ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காலகட்டங்கள்ல ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்பு கூட இருந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கஷ்டம். ஆனா புறக்கண்களுக்கு, எல்லாரோட கண்களுக்கும் யோசேப்பு பாவம், அவன் ஒழுங்கா இருந்தான், அவன் அடிபட்டு அவனை தூக்கி போட வச்சாரு. ஆண்டவர் கூட இருந்ததுனால, ஆண்டவர் கூட இருக்குன்னு சொன்னதுனால இஸ்மவேல் இடத்துல பாலைவனம் பூராக இழுத்துட்டு போகப்பட்டான். ஆண்டவர் கூட இருக்குன்னு சொன்னதுனால அங்கிருந்து அடிமையாக விற்கப்பட்டான். ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொன்னதுன்னு ஒரே பாவத்துக்காக ஒரு பெண்ணால் தவறான பாவம் சுமத்தப்பட்டு ஜெயில போடப்பட்டான். இதெல்லாம் புறக்கண்களின் பார்வைகள். யோசேப்பு ஆவியின் கண்களோடு அதை பார்த்தான். எனக்கு எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்காரு, அது ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. படுற அடியோட வலி தெரியல, படுற அடியோடைய வேதனை தெரியல, படுறக்கூடிய அவமானங்கள் தெரியல, துரோகங்கள் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, என்னை தேவன் எங்கேயோ வழிநடத்தி கூட்டி சென்றிருக்கார், அவர் திட்டத்தின்படி கூட்டி சென்று கொண்டிருக்கிறார். நான் அதுக்கான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 2 போதும், நான் என்னை அதுக்கு தகுதியாக்கி கொள்கிறேன், அவர் என்மேல் ஒரு திட்டம் வைத்துள்ளார். இதை மட்டும் மாறவே இல்லை. கடைசியாக தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறுது. எகிப்து தேசத்திற்கு அவன் அதிபதி ஆக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆக்கணும்னா இங்க சொப்பனம் கொடுத்து இங்க கொண்டு போகணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ்ங்க. இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படிதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம 1ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், தேவன் கொடுப்பாரு, தேவன் உங்களோடு பேசுவாரு, உங்களோட அன்பு செய்யறாரு, நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆவியினோட வரத்தை பெற்று. ஆனாலும் போராட்டங்களும் சூழ்நிலைகளும் நம்மளை என்ன செய்ய யோசிக்க வைக்கும்னா, ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை இருக்கே, உண்மையாகவே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? சமயத்தில் உண்மையாவே ஆண்டவர் இருக்காருன்ற அளவுக்கு போயிடும். ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்ப பிரச்சனை வந்தா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு யோசிக்கிற அளவு கூட அது பாத்தீங்கன்னா, அந்த இல்ல ஆக்சுவலி அது உங்களுக்கு வந்திருக்கோ இல்லையோ, என்னோட ஆரம்ப காலகட்டங்களில் பல நேரத்தில் எனக்கு அதை அனுபவிச்சிருக்கேன். ஏன் நம்மளுக்கு கூட இருக்கவெல்லாம் என்னென்னமோ பண்றான், அவனுக்குலாம் நல்லதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு நான் கையை வச்சா மட்டும் அந்த இடத்துல பிரச்சனை வருது. சோ போராட்டங்களும் சூழ்நிலையும் மனம் திறந்து போகாதீர்கள். உங்களை ஆசீர்வதித்த தேவன் உண்மையானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில அவருடைய திட்டம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை உங்க மேல் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். இந்த மாதிரி போராட்டமான சூழ்நிலைகள்ல நீங்க சொல்ல வேண்டியது இந்த வார்த்தைகளை சொல்லியே நீங்க ப்ரே பண்ணுங்க. அந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்போது பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறேன். அன்று யோசேப்பு வாழ்க்கையிலே அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவன் பட்ட வேதனையிலும் கஷ்டத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்திருக்கிறேன். எனவே என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து சொல்வார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து சொல்லும் போது படக்கூடிய இந்த போராட்டங்களும் இந்த சூழ்நிலைகளும் இது தற்காலிகமானது, ஆனால் அவர் தேவன் ஒரு நாள் என்னை ஒரு இடத்துக்காக உயர்த்துவார் என்று நீங்கள், ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்திருக்கிறாரோ, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்துவார். இந்த வசனம் அவங்களுக்கு மாறவே மாறாது. சோ நீதிமான்கள் பார்க்கப்படுற ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம். இந்த நீதிமான்களாக்கப்படுற ப்ராசஸ்ல இருக்கும்போது வரக்கூடிய போராட்டங்கள் தான் இவை எல்லாமே. யோசேப்பு நீதிமானாக்கப்படுறதுக்கு முன்னாடி கிடைச்ச போராட்டம் கடைசியில ப்ரூவ் பண்றான். கடைசியை ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அடி எல்லாம் அடிச்சு சர்ன்னு மேல போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நீங்க நீதிமாக்கப்பட்ட ப்ராசஸ்ல இருக்கலாம். ஒருவேளை உங்களை தேவன் கனப்படுத்தும் போது, அவர்களை கனப்படுத்தும் போது உங்க வாழ்க்கை மிக ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான சூழ்நிலைக்கு நேராக மேலே சொல்லும். 3வது, நீங்க அந்த கர்த்தர் இருக்கிறாடும் போது புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் ஒன்று மட்டும் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடுறேன். மார்க் 4வது அதிகாரம் 35லேருந்து 40 வசனம் படிங்களேன். மார்க் 4வது அதிகாரம் 35லேருந்து 40 வசனங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர் படவில் இருந்தது யாருங்க? படவில் இருந்தது யாருங்க? இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். படகுல இருந்தது ஜீசஸ் கிரைஸ்ட். நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. படகுல இருந்தது யாருங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் இருக்கிறார். போங்க படிமா.
அவரை படவிலிருந்து அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதி. எங்க படகுக்குள்ள யார் இருக்காங்க? படகுக்குள்ள யார் இருக்கா? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலை. அப்ப ஆண்டவர் உள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சேதான் மோதுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ஜீசஸ் கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மனிதனுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவரோட பவரை வந்து எக்ஸ்ட்ரானரா எந்த இடத்துல யூஸ் பண்ணவே மாட்டார். யூஸ் பண்ணா சாத்தான் ஜெயிச்சிருவான். மோதும். நான் இருக்கேனா இல்லையா மனசுல அதான் நினைக்கணும். நான் இருக்கேன். மோதும், பிரச்சனைகள் மோதும், போராட்டங்கள் மோதும், சூழ்நிலைகள் மோதும். நான் உன் கூட இருக்கிறேன்றதை மட்டும் இன்ஷூர் பண்ணிக்கோ. தட்ஸ் ஆல். அப்ப அலைகள் அது மேல் மோதிட்டு அப்பொழுது மோதிற்று. கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். தூங்கிட்டு இருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. உள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் படுத்திருக்கிறாரு. பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை நம்ம வச்சுக்கிட்டே இப்படிதான் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்க இப்படி வீணா போறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கானே, எய்த்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, எந்தெந்தோ கோயிலுக்கு போறவங்கலாம் நல்லா இருக்கானே, அவ்வளவு பாவம் பண்றானே அவன் நல்லா இருக்கிறானே, இந்த துன்மார்க்க நல்லா இருக்கானே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? இந்த உங்களுக்கு கவலை இல்லையா? நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத முக்கியம். அந்த சீடர்கள் கூட இருந்த சீடர்களே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவ்வளவு அற்புதங்களை பார்த்த சீடர்களே, இது மனித சுவாபம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. படிங்க சிஸ்டர். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு இங்க வந்து நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா, தேவன் உங்களை பார்த்து கேட்கின்ற ஒரே கேள்வி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என்மேல் விசுவாசம் இருந்தா, நீ ஒருத்தருக்கு விசுவாசம் இருந்தும் அவனுக்கு பயம் அவனுக்கு வருதுன்னா அவன் பரிசுத்தமான ஆள் இல்லைன்னு அர்த்தம். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தா இன்னொரு வேலை பண்ணுவான். ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுவான். பயங்கர ஃபெய்த். நம்ம ஃபெய்த்தில் இருப்போம். ஃபெய்த்லேருந்து கீழே வரவே மாட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அழகா அந்த ஃபெய்த்தில் இருக்கும்போதே அந்த ஃபெய்த்தை உடைக்கிறதுக்காக அவன் கையாளக்கூடிய இன்னொரு தந்திரம் குற்ற உணர்வு. நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன தவறி பண்ண பாவங்களை அப்படியே நினைவுபடுத்தி நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கியே, நீ இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணுறியே, நீ இந்த மாதிரிலாம் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறியே, உன் எண்ணங்களில் பாவங்கள் வருது, உன் எண்ணங்களில் இவ்வளோ அசிங்கங்கள் வருது. குறிப்பாக இல்லை வாலிபர் பெண்கள் இது மனசில் நினைவு கொள்ள வேண்டும். எனக்கு வருது இவ்வளோ சுத்தம் இல்லாமல், ஏன்னா உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவன் என்ட்ரு ஆவான். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள்லாம் வைத்து கொண்டிருக்க உங்ககிட்ட கர்த்தர் இருப்பாரா? ஏசு இருப்பாரா? இப்போ பிரச்சனை அது கிடையாது. நீ பரிசுத்தம் இல்ல. அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் கிரியேட் பண்ணுவோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது என்பது உண்மை. ஆனா நீ பரிசுத்தவே பட முடியாதுன்னு தேவன் சொல்லலையே. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அப்ப இப்ப நீங்க அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா, இவனுக்கு காது கொடுத்து கேட்கறத விட்டுட்டு ஆப்போசிட்ல ஓடணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் விழுந்து போகிறேன், என்னை காப்பாத்துங்க. இந்த எப்படி கடலில் இப்போ விழுந்தவனே, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கும்போது, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுகிற மாதிரி இருக்கேன், விழுந்து போயிடுவோம் போல இருக்கு, இல்லை விழுந்து நான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே நீங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார். அப்போ அதுதான் சார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? உங்களுக்கு விசுவாசத்து இருந்து, எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், என் மனசுல ஒரு போராட்டம், ஒருவேளை அந்த உணர்வோடு இருந்தா அந்த உணர்வை முழுவதுமாக தூக்கி போடுங்கள். உங்க எப்பேற்பட்ட நீங்கள் பாவத்தை விழுந்து போயிருந்தாலும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி இன்று அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனோடு கூட நீங்க செல்ல ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கடைசி பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலை, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இந்த மாதிரி போராட்ட சூழ்நிலை 3 பேர், அவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது புதிய ஏற்பாடுல பேதுரு அழகா சொல்றாரு இந்த மாதிரி போராட்ட சூழ்நிலை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6 - 9 வசனங்கள் படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6 - 9 வசனங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி. ஏற்ற காலம் உங்களுக்கு, யோசேப்புக்கு ஏற்ற காலம், ஈசாக்குக்கு ஏற்ற காலம், ஒவ்வொரு ஆபிரகாமுக்கு ஏற்ற காலம், ஒவ்வொரு மனிதருக்கும் உனக்கு ஒரு ஏற்ற காலம்.
எனக்கு ஒரு ஏற்ற காலம். இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஏற்ற காலம் என்ன என்பதை உங்களுடைய ஆவியில்லா தேவனோடு உணர்ந்து கொண்டு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். முதல் பாயிண்ட் அதான். இந்த போராட்டமான சூழ்நிலையில உங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எவிடன்ஸ் கொடுத்தேன். போராட்டமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து செல்லப்படுகிறதுக்காக 2 எவிடன்ஸ் கொடுத்தேன் நான். இப்ப நான் சொல்ல போறது அந்த போராட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்ய வேண்டும். அந்த போராட்ட சூழ்நிலையில பேதுரு சொல்றாரு, முதல்ல ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இரண்டாவது பாயிண்ட், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரே எனக்கு 50 லட்சம் 1 கோடி கடனா இருந்தாங்க ஆண்டவரே, நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு போதும், இவ்வளவுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய இன்னும் இருக்கு, அதனால போதும், இது இந்த நீங்க வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நோய் பிரச்சனையா, நோயை தூக்கி அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே, நீங்க வச்சுக்கோங்க, என்னால இது ஆப்ரேட் பண்ண முடியும், நீங்க பார்த்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலையா, சமாதானம் இன்மையா, போராட்டமா, தூக்கி அவர்கிட்ட வச்சிருங்க. நீங்க வச்சிருந்தா தான் பிரச்சனை. பாரமான யாவற்றையும் இறக்கி விட்டுன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல வச்சிருங்க. அவர் விசாரிக்கிறாரானபடியினால் உங்கள் கவலையை எல்லாம் அவர். முதல்ல பாயிண்ட், ஒரு பலத்த கைக்குள்ள போய் உட்காந்துக்கணும், அடங்கிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட். இந்த சூழ்நிலைகள்ல இப்ப யோசேப்பும் ஈசாக்கும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஐடியா சொல்றேன். அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நானும் நீங்களும் ஜெயிக்க போறதுக்கு ஒரு ஐடியா. அது அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பலத்த கை, ஃபர்ஸ்ட் சரண்டர். அது பேர் வந்து சரண்டர் ஆயிரணும் ஃபர்ஸ்ட். தட்ஸ் ஆல். ஆண்டவரே நீங்க தான், இனி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், என்னால முடியல. ஃபர்ஸ்ட் சரண்டர், பலத்த கைக்குள் அடங்கி. ரெண்டாவது, அவர் உங்களை சும்மா வச்சிருக்க மாட்டார். என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி வந்து சரண்டர் ஆயிட்டா, ஏன் உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன தண்டனை வேணும் அப்படின்னு கேட்க மாட்டார். உனக்கு என்ன உனக்கு வேணும்னு கேட்பார். அவர்கள் விசாரணைப்படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாயிண்ட் நம்பர் 2. அடுத்த பாயிண்ட் சிஸ்டர், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். இதுல நீங்க ஒரு வசனத்தை படிக்கும் போது ஒரு வசனத்தோட ஒரு மீனிங் சொல்லாது, அந்த வசனத்துக்குள்ள அத்தனை மீனிங் இருக்கும். இந்த ஒரே வசனம், இந்த 1 பேதுரு 5:8, ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம். முதல்ல போய் சரண்டர் ஆகு, அது ஒரே வசனத்தில் வந்துடும். நம்ம அடிக்கடி ஈஸியா எடுத்துப்போம். முதல்ல போய் சரண்டர் ஆயிரு, பலத்த கைக்குள்ள அடங்கிரு. இரண்டாவது, அவர் விசாரிக்கணும்படினால் உங்க கவலையை தூக்கி அவர் மேல் வச்சிருங்க. மூன்றாவது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். விழித்திருக்கணும். மூன்றாவது விழித்திருக்கணும். விழித்திருப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பிரச்சனைகளும் உங்க போராட்டங்களையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு எப்பொழுதுமே விழித்திருக்கும். அந்த விழித்திருக்கக்கூடிய மனப்பாடம் இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் அசந்திங்கன்னா, கொஞ்சம் தூங்கினா சாத்தா உங்களை மேற்கொண்டு விடுவான். உங்கள் கவலைகளை கொடுக்க ஆரம்பிப்பான். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து விழித்திருங்கள். ஏன்னா எதிராளி பிசாசகன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்ற வகைத்தை சுத்து. அந்த 2 இருந்தா கூட மட்டும் பத்தாது. எதுங்க, அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகுறது மட்டும் பத்தாது. அவர்கிட்ட உங்க கவலையை ஒப்படைக்கிறதுல மட்டும் பத்தாது, கொஞ்சம் விழிச்சு இருக்கணும். ஏன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஜெயிக்க போறதுக்கான ரூட்டை போட்டுட்டோம். இந்த ரூட் அவனுக்கு தெரிஞ்ச உடனே உங்களை சும்மா இருக்க விட மாட்டான், உங்களை அஃபெக்ட் பண்ணுவான். எனவே விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளிக பிசாசவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். படிங்க சிஸ்டர். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்தோம். இப்ப சாட்சிகள், எவ்வளவு சாட்சிகள் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். உலகத்துல நம்ம சகோதரரோட சாட்சிகள் அடிக்கடி டெஸ்டிமனிக்கு வர்றதுக்கு காரணமே உலகத்துல அந்த மாதிரியான சாட்சிகளை நம்ம பார்த்து கொண்டும் இருக்கிறோம், வேதத்திலையும் பார்த்து இருக்கிறோம். எனவே விசுவாசத்தில் உறுதியா இருங்கள். மொத்தம் எத்தனை பாயிண்ட் ஒரே வசனத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரே பாயிண்ட்ல முதல்ல நீங்க கைகளுக்குள் அடங்கி இருங்கள், சரண்டர் ஆகுங்க. ரெண்டாவது, உங்க பாரத்தை தூக்கி அவர் மேல வச்சிருங்க. சரண்டர் ஆனவன தூக்கி அடுத்தது வச்சுக்கிட்டே அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்க கூடாது, தூக்கி வச்சிடணும். எதுக்கு, அவர் தான் இருக்கிறாரு தாங்கக்கூடியவர், வச்சிடணும். ரெண்டாவது. மூன்றாவது, தெளிந்த புத்தியுள்ள இருங்கள். ஏன்னா இந்த 2 விஷயத்திலையும் தெளிந்த புத்தியில இரு. நீ எல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பயமர்த்தி விடுவான், ஒரு ஃபோன் கால் வரும், பயம் வந்துடும். தெளிந்த புத்தியுள்ள இருங்கள். மூன்றாவது. நான்காவது, விசுவாசத்தில் உறுதியா இருங்கள். இந்த 4 விஷயங்களிலும் நீங்க தெளிவா இருக்கும்போது உங்கள் போராட்ட சூழ்நிலைகளை, அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி,
அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சு உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த இந்த சூழ்நிலைகள் எனக்கு இது டெம்பரவரி. நீங்கள் வாழ்க்கை பழைய காலத்தை பாருங்களேன், எத்தனை காலங்களை கடந்து வந்திருப்பீங்க. அந்த கடந்து வந்த காலங்கள்லாம் எத்தனை பிரச்சனைகள் மலை மாறி வந்திருக்கும். இதில் மீளவே முடியாது நினைச்சப்பலாம் தேவன் உயர்த்தின தேவனை ஏன் அவிசுவாசத்தோடு நம்ம கைவிடணும்? அந்த தேவனை கரம் பெற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு உறுதியாக, கடைசியாக சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்ப எதிர்த்து நிற்கும் போதுதான் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில அந்த தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். இந்த தெளிந்த புத்தியில உங்களுக்கு வேணும்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. உங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும்னா அந்த இடத்துல உட்காந்து இந்த ரெண்டையும் சரண்டர் பண்ணிட்டு அவருடைய பாரத்தை தூக்கி வச்சுட்டு தெளிந்த புத்தியில் எல்லாரும் நம்மளால பண்ண முடியாது சம்டைம்ஸ். அப்ப டக்குன்னு என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தியில இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் போங்க, 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோட ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு? நீங்க முதல்ல இந்த 2வது பாயிண்ட் படிச்சோம்ல அன்னைக்கு பேதுருல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்ன? ஒருத்தர் கூட இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்? அடங்கி இருங்கள், சரண்டர். 2வது பாயிண்ட் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 3வது இந்த தெளிந்த புத்திக்கு சம்டைம்ஸ் நம்ம தெளிந்த புத்தி ஆக முடியாது, ரொம்ப பயங்கர குழப்பமா இருக்கும். அப்ப பவுல் இந்த இடத்துல சொல்றாரு பிலிப்பியர்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களே ஸ்தோத்திரத்தில் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, இப்ப உங்களுடைய தெளிந்த புத்தி உங்களுக்கு இல்லைன்னா, தெளிந்த புத்தி உங்களுக்கு கொண்டு வர முடியலன்னா, சோத்திரக்கூடிய ஜபத்தோட விண்ணப்பங்களை தெரியப்படுத்துற அப்படியே அமைதியா உட்காந்துக்கோங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் ஒரு போராட்டத்தோடு உங்கள் வாழ்க்கையில் என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ போராட்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் இது நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உண்மை. ஆண்டவரும் நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை. ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக இருக்கும் நான் விரும்புறது உண்மை. தேவனை நோக்கி நான் காலடித்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், வேதாகமத்தை வாசிக்கிறேன், நாள்தோறும் ப்ரே பண்ணுறேன். ஏன் வாழ்க்கையில் மட்டும் சுபிச்சம் இல்லை? நான் கண்கள் காணக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே சுபிச்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் கவலை? ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வாத குறைவு? ஏன் எனக்கு மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இன்னைக்கு வந்து அமர்ந்திருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஈசாக்கையும் யோசேப்பையும் ஞாபகப்படுத்துகிறார். இதே ஈசாக்கு அவனுக்கு வாழ்க்கையில் என்னைக்கு தேவனோட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆரம்பித்தானோ அன்றைய அவனுக்கு போராட்ட சூழ்நிலை ஆரம்பிச்சது. அவன் ஊரை விட்டு ஓட 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 விரட்டுகிறாங்க. ஆனா இறுதியில் யார் விரட்டினார்களோ அவர்களே வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கலாம் என்று அறிக்கை இடுகிறார்கள். 2வது யோசேப்பு எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக சொப்பனத்தில் அறிவிக்கப்பட்டானோ அடுத்த நாளில் இருந்தே அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், துரோகங்கள், சொந்த சகோதரர்கள் அடிச்சு பலிக்குள்ள கூடும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு மனுஷன் இந்த மாதிரி அடிச்சு பாறைக்குழிக்குள்ள போடும்போதே வேதனையா இருக்கும். சொந்த சகோதரர்களே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அடிமையா இழுத்துட்டு போகும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் அங்க போய் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும்போது வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள். 2வது யோசேப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார், ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. உன்னோட வாழ்க்கையில உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முன்பான இந்த ப்ராசஸ்ல இந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் 3வது இடத்துல அந்த ஃபைனல் கன்க்ளூஷன்ல சொல்றாரு. 1 பேதுருல சொன்ன மாதிரி, 1 அவர் பலத்த கைக்குள் தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 2வது அவர் உங்களோட கவலை உங்களுக்கு விசாரிக்க வேண்டும் அப்படின்னால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். 3வது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அந்த தெளிந்த புத்தியுள்ளவா இருக்கிறதுக்கு ஷார்ட் ரூட் தான் பவுல் சொல்லி கொடுக்குறாரு. உங்க கவலை எல்லாம் மேல வச்சு ஸ்தோத்திரத்தின் கூடிய ஜெபம், ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம். புத்தி தெளிவா இல்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவர், புத்தியை தெளிவு பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி புத்தியை தெளிந்த புத்தியில் வர்றதுக்கான வசனங்கள் சொல்றது. அப்ப 3வது தெரிந்த புத்தி. 4வது விசுவாசத்திலே உறுதியா இருங்கள், தரித்திருங்கள். கண்டிப்பாக தேவன் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தி கூட்டி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரில. பாஸ்டர் போன வாரம் முந்தின வாரம் என்ன செய்தி தான் எடுத்தார்? பெருக்கத்து ஆசீர்வாதம் இந்த சம்மந்தப்பட்டதை தான் என்னது வந்துட்டுருக்கு. இப்போது ஆவியானவர் பேசுகிறத நம்ம கவனமாக என்ன செய்யணும்? கேட்கணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம எழுந்து நின்று காணிக்கைக்கு நேராய் செலுத்தி நாம் செபிப்போம். சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அவர் மேற்குக்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் நம்மை பரவச் செய்கிற தேவன், நம்மை விஸ்தாரமாக்குகிறவர். அவர் மகிமையின் ராஜா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாயின்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாயின்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சந்தோஷமாய் பாடுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏல் பெத்தேன் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேன் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் அளவும்
என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செல்லும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஆமே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்க? தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்போ ஒரு 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 காரியம் உங்களுக்கு நடக்கும். என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்ருவும் என்ன செய்வான்? அதனால தான் வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு என்ன செய்றீ? ஒரு பந்தியை ஆயத்தப்படுது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கடந்து போகிற சூழ்நிலை கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வேதனை கொண்டு வராது, நன்மைகளையே கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. பாஸ்டர் அண்ட் சிஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு ஒசூரில் கடந்த 2 நாட்களில் ஒசூரில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் இன்னும் தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இன்னும் கிருபைகளை தந்து இன்னும் பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல மெய்ப்பருக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை காத்த தேவ கிருபை இனிமேலும் தாங்கட்டும், ஏந்துட்டும், சுமந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இன்னும் கிருபை பெருகட்டும், இன்னும் அபிஷேகம் பெருகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய தாசனை எடுத்து வல்லமையாய் பிரயோஜனப்படுத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நடந்துட்டு இருக்க கூட்டத்தில் தேவ வல்லமை வெளிப்படுட்டு. ஆண்டவரே, சாயங்காலம் நடக்கிற கூட்டங்களில் தேவ வல்லமை வெளிப்படுட்டு, தேவ நாமம் மகிமைப்படுட்டு. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வாசல்களை கர்த்தர் திறந்தண்டவரே, பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய தாசனை இன்னும் வல்லமையாய் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீர் ஆக. கட்டில் இருக்கிற வேதனையில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற வியாதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் நம்முடைய தாசன் மூலமாய் அற்புதங்களை செய்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி ஆக உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யும் அளவு நீர் கைவிடாத தெய்வன் ஆண்டவரே, ஒரு நாளும் விட்டு விலகாத தெய்வன், வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வத்தை ஆண்டவரே
அவர்கள் தேடி வந்திருக்கிறார்கள் அப்பா. கத்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. ஒரு மாற்றத்தை கத்தர் தந்தருளும்படியாக என்ன ஏக்கத்தோடு, என்ன பாரத்தோடு, என்ன கவலையோடு அந்த ஆலயத்துக்குள் வந்தார்களோ ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே பதில் தருகிற நல்ல தகப்பன் கத்தாவே, நீர் ஆண்டவரே அவர்களுடைய கூப்பிடுதல் கேட்டு கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. கத்தாவே நீர் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வர வர ஈசாக்கு ஆண்டவரே விருத்தி அடைந்தது போல் ஆண்டவரே பிள்ளைகளே ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே, தொழில்கள் ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தர் நீர் உயர்த்துவீராக. அன்றைக்கு ஈசாக்கை ஆண்டவரே அந்நிய ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்தினது போல ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவ நீர் உயர்த்துகிறவர் ஆண்டவரே, நீர் மேன்மைப்படுத்துகிறவர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பூமிக்குரிய நன்மைகள் ஆண்டவரே பரத்துக்குரிய நன்மைகளை தந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி ஆண்டவரே புதிய பலத்தினால, புதிய கிருபையினால எடை கட்டி கொள்ளும்படியாக அன்பு தகப்பனே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கத்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. வராத ஒவ்வொரு குடும்பங்களை பேர் பேராய் தனித்தனியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். கத்தர் அடுத்த வாரம் கத்தர் அழைத்து வருவீராக. என்ன தடை இருந்தாலும் கத்தர் மாற்றிடுங்க. பலவீனங்களை மாற்றிடுங்கப்பா. உங்களுடைய நன்மையும் கிருபையும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அவர்களை தொடர்வதாக ஆண்டவரே. வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரே, தொழில் ஸ்தானங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கிருபை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகலவற்றையும் பார்த்து கீழே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கின்றோம். செபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வருகிற வெள்ளிக்கிழமை இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அலைபேசி எண்கள் 7868825745 மற்றும் 90039422